சேலம் மாவட்டம் பழைய சூரமங்கலம் சாலையில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளம் வெகு நாட்களாகியும் மூடப்படாமல் உள்ளது. இதனால் கழிவுநீர் வெளியேறி அவதியடைந்து வருவதாகவும் ஏராளமான விபத்துகள் நிகழ்வதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம். சேலம் மாநகராட்சியின் 20 வார்டு அப்புறம் 21வது வார்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் பழைய சூரமங்கலம் மெயின் ரோடு உள்ளது. இந்த சாலையில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக பாதாள சாக்கடை திட்டத்திற்காக 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் தோண்டப்பட்டன. இந்த சாலைகள் இன்னும் சரிவர மூடப்படவில்லை. அதே நேரத்தில் இங்கு பெய்து வரும் மழையின் காரணமாக ரோடு முழுவதும் சாலை சேரும் சகதியாக காட்சி அளிக்கிறது. இந்த பகுதியில் 3 பள்ளிகள் உள்ளன. இந்த பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்கள் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக மாணவர்கள் காலையில் பள்ளிக்கு புறப்பட்டு சீருடையின் வரும் நிலையில் இந்த சேரும் சகதியில் வலிக்கு விழும் நிலை ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து மாணவர்கள் கடும் அவதி சந்தித்த போதும் பெற்றோர் புகார் அளித்த போதும் மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகிறார். ஸ்கூலுக்கு போக்கல கஷ்டமா இருக்குது, சேராகுது, மழை வந்தா நடக்க முடியல, பேண்ட்லாம் சேராகி போயிருது. சீக்கிரம் கவர்மெண்ட் வந்து ரோடு போட்டா நல்லா இருக்கும் நடந்து போறதுக்கு. சைக்கிள்ல போறீங்கன்னா ஒரு வலிக்கு விழுந்து போயிடுறாங்க. இந்த சேரும் சகதியான சாக்கடையில் நடந்து செல்லும் மாணவர்கள் மட்டும் அவதி சந்திப்பதில்லை, பொதுமக்களும் அவதி சந்திக்கின்றனர். அப்புறம் தனியார் நிறுவனத்துக்கு பணிக்கு செல்வோர், அரசு ஊழியர்கள் மற்றும் அனைத்து தரப்பிலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த லாரன்ஸ் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். இது கிட்டத்தட்ட 2-2.5 மாசமா இந்த ரோடு இப்படியே தான் கிடக்குது. இதை நாங்கள் கேட்கும்போது மாநகராட்சி இதோ வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்றாங்க. ஒழிய பாதாள சக்கடைனாங்க. பாதாள சக்கடை திட்டத்தை வந்து நிறைவேற்றிட்டேன் அப்படின்னாங்க. அதை மூடினாங்க, ஆனால் ரோடும் போடல. அதே மாதிரி அங்கே குட்ஸ் லைன்லேருந்து அங்கே வரும்போது நிறைய லாரிகள் சரக்கு, நம்முடைய உணவுப் பொருள், உணவு கிடக்குக்காக உணவுப் பொருள் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய அந்த உணவுப் பொருளை கூட கொண்டு வந்து சேர்த்த முடியல. அதை கூட வந்து நேரம் வந்து பாருங்க. அந்த குட்செட் மூலையில் பழைய சூரமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் நிறுத்தல இப்போ கூட ஒரு லாரி நின்றுட்டு இருக்குது. பள்ளிக்கூடம் போகிற பசங்க, வேலைக்கு போகிற பசங்க கரெக்டாக இந்த காலையில் 8லேருந்து அந்த 9 வரைக்கும் தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. அதை சீர் செய்யணும்னு சொல்லி எங்கள் சார்பாக, பொதுமக்கள் சார்பாக நாங்கள் மாநகராட்சி கிட்ட நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி பல முறை பெட்டிஷன் கொடுத்தாச்சு. ஒரு முறை கூட நடவடிக்கை எடுக்கல. இந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. பிள்ளைங்களாம் 2-3 பிள்ளைங்க வலிக்கிட்டு விழுந்துட்டாங்க. லாரி எல்லாம் அப்படியே கமுந்துருச்சு. நல்ல தண்ணி, சாக்கடை தண்ணி எல்லாமே அப்படி ஜாயிண்ட் ஆகி போயிட்டு இருக்குது. கார்பரேஷன் என்ன பண்றாங்கன்னு தெரியல. கொஞ்சம் தயவு செஞ்சு நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகுது. 2வது தொந்தரவு, நான் இதனால நிறைய தொந்தரவு வருது. போக்குவரத்தெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. 1-2 பிரச்சனை என்றால் சொல்லலாம், ஆனால் பிரச்சனைகள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் என அந்த பகுதி மக்களை குற்றம் சாட்டுகின்றனர். பொதுவாக ரயில்வே கூட்சட்டிலிருந்து லாரிகளில் ரேஷன் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் எடுத்துச் செல்லப்படும் நிலையில் சாலை குண்டும் குழியுமாக மட்டுமின்றி சேறு சகதியாக இருப்பதால் அந்த மூட்டைகளும் சேறு சகதியில் பட்டு கீழே விழுந்து விடுகிறது. அதனையும் அவர்கள் எடுத்துக்கொண்டுதான் செய்கிறார்கள். அதில் எந்த விதமான துப்புரவு பணிகளை மேற்கொள்வதில்லை, அதனை சரி செய்வதும் இல்லை. இதனால் உணவுப் பொருட்களும் சேரும் சகதியுடன் தான் மக்களுக்கு விநியோகப்படுவதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அந்த பகுதியில் குடிநீர் வந்து சாக்கடை கழிவுடன் கலந்து விநியோகிக்கப்படுவதால் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். எனவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த பழைய சூரமங்கலம் சாலையை சரி செய்து தர வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன். ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம். இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.